ஆட்டமிடும் மதிநிலமும் ஆடாமல் அடங்கிவிடும். எட்டாத வானம் கூட என் காலடி இறங்கிவிடும். பஞ்சமகா பாவங்களும் எனக்கு வந்து குடை பிடிக்கும். பஞ்சமகா பாவங்களும் எனக்கு வந்து குடை பிடிக்கும். பயந்தோடும் இயற்கையின் தலைவனான தந்தை உன் துணையாலே இயற்கையை வெல்லுவே. இயற்கையின் தலைவனான தந்தை உன் துணையாலே இயற்கையை வெல்லுவே. எதிர்வரும் மாயைகளின் தடைகளை நான் தகர்த்தெறிந்தேன். எதிர்வரும் மாயைகளின் தடைகளை நான் தகர்த்தெறிந்தேன். படியாய் மாற்றுவே. இயற்கையின் தலைவனான தந்தை உன் துணையாலே இயற்கையை வெல்லுவே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தூய்மை துலங்கி நிற்க தினம் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். வீணேரம் போக்கிடாமல் என்றும் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம்.
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 14/12/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/2/2008. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு विश्व परिवर्तन के लिए शांति की शक्ति का प्रयोग करो. உலக மாற்றத்திற்காக சாந்தியின் சக்தியை பயன்படுத்துங்கள். आज बाप दादा अपने विश्व परिवर्तक बाप की आशाओं के दीपक बच्चों को चारों ओर देख हर्षित हो रहे हैं என்று பாப் தாதா தங்களது உலக மாற்றத்திற்கானவர்களை, பாபாவின் ஆசைகளினுடைய தீபங்களான குழந்தைகளை நாலா பக்கங்களிலும் பார்த்து புன்முறுவல் பூத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். बाप दादा जानते हैं कि बच्चों का बाप दादा से अति 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 प्यार है. பாப் தாதாக்கு இது நல்லாவே தெரியும். குழந்தைகள் மீது பாப் தாதாக்கு ரொம்ப 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 அன்பு இருக்கின்றது. और बाप दादा का भी हर बच्चे के साथ पदम गुना से भी ज्यादा प्यार है. பாப் தாதாவுக்கு கூட ஒவ்வொரு குழந்தைகளின் மீதும் பதம் குணா செபி அதிகமாக அன்பு இருக்கின்றது. और यह प्यार तो सदा ही संगम युग में मिलना ही है. இந்த அன்பானது எப்பொழுதும் இந்த சங்கமயுகத்தில் கிடைத்து கொண்டே இருக்கும். பாப் தாதா जानते हैं, பாப் தாதாவுக்கு தெரியும். जैसे जैसे समय समीप आ रहा है, எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் அருகாமையில் வந்து கொண்டே இருக்கின்றதோ उसी प्रमाण हर एक बच्चे के दिल में ये संकल्प एक उमंग उत्साह है, अभी कुछ करना ही है
எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நேரம் அருகாமையில் வந்து கொண்டே இருக்கின்றதோ அந்த நேரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு குழந்தைகளிடம் இதயத்திலும் இந்த சங்கல்பம் உற்சாகம் ஆர்வம் என்பது வருகின்றது. இப்பொழுது ஏதாவது செய்தே ஆக வேண்டும். क्योंकि देख रहे हो, ஏனெனில் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். आज की तीनों सत्ताएं अधिक हलचल में है. இன்று 3 சத்தாக்களும் கூட அலைச்சலில் இருக்கின்றன. चाहे धर्म सत्ता, चाहे राज्य सत्ता, चाहे साइंस की सत्ता. அது தர்ம சத்தாவாக இருந்தாலும் சரி, ராஜ்ய சத்தாவாக இருந்தாலும் சரி, சயின்ஸினுடைய சத்தாவாக இருந்தாலும் சரி. साइंस भी अपनी प्रकृति को यथार्थ में चला नहीं सकती है. சயின்ஸ் கூட இந்த இயற்கையை யதார்த்தமான ரூபத்தில் நடத்த முடியாமல் இருக்கின்றது. यही कहते होना ही है, இதைத்தான் சொல்றாங்க, ஆகியே தீர வேண்டும். क्योंकि साइंस की सत्ता प्रकृति द्वारा कार्य करती है. சயின்ஸினுடைய சத்தாவானது இயற்கையின் மூலமாக காரியங்களை செய்கின்றது. तो साइंस के साधन होते प्रयत्न करते भी प्रकृति भी कंट्रोल में नहीं है. சயின்ஸினுடைய சாதனங்கள் இருந்தும் கூட, அதற்கான முயற்சிகள் செய்தும் கூட இயற்கையை இப்பொழுது கண்ட்ரோல் வருவது இல்லை. और आगे चलकर प्रकृति के खेल और भी बढ़ते जाएंगे. இன்னும் முன்னால் போக போக இயற்கையினுடைய விளையாட்டு இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். क्योंकि ஏனெனில் प्रकृति में भी अभी आदि समय की शक्ति नहीं रही है. இயற்கையில கூட இப்ப இந்த ஆதி நேரத்துக்குள்ள இருந்த சக்தி இப்பொழுது இல்லை. ஐசி சமைப்ப, அப்படிப்பட்ட நேரத்தில் அபி சோச்சோம், இப்பொழுது யோசியுங்கள். அபி கௌன்சி சத்தா பரிவர்த்தன் கர் சக்தி, இப்போ எந்த சத்தாவானது மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ये साइलेंस की शक्ति विश्व परिवर्तन करेगी. இந்த அமைதியின் சக்தி தான் உலக மாற்றத்தை கொண்டு வரும். तो ஆக चारों ओर की हलचल मिटाने वाला कौन है? நாலா பக்கங்களிலும் உள்ள அலைச்சல்களை நீக்குபவர்கள் யார்? जानते हो ना, தெரியும் அல்லவா? यह सिवाय परमात्मा पालने के अधिकारी आत्मा के और कोई नहीं कर सकता. பரமாத்மா பாலனையின் அதிகாரி ஆத்மாக்களை தவிர வேறு யாராலும் இது செய்ய முடியாது. तो ஆக आप सभी को ये उमंग उत्साह है, உங்கள் அனைவருக்கும் இந்த உற்சாகம் ஆர்வம் இருக்கின்றது. ஹமி பிராமன் ஆத்மாயே, நாம தான் பிராமண ஆத்மாக்கள். பாப் தாதா கே சாத் भी हैं, பாப் தாதாவின் கூடவே இருக்கின்றோம். और परिवर्तन के कार्य के साथी भी है, மாற்றத்திற்கான காரியத்தில் நாம துணையாளர்களாகவும் இருக்கின்றோம். பாப் தாதா ने विशेष अमृत वेले तथा सारे दिन में चलते हुए भी देखा है. பாப் தாதா விசேஷமாக அமிர்த வேலை மேலும் முழு நாட்களும் கூட பார்த்து கொண்டே இருந்தார்கள். जितना दुनिया में तीनों सत्ता के हलचल है, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த 3 சத்தாக்களிலும் அலைச்சல் இருக்கின்றனவோ उतना आप शांति की देवियां, शांति की देवों को அந்த அளவு சாந்தியின் தேவிகள், சாந்தியின் தேவர்களான உங்களிடம் சக்திசாலி சாந்திக்கு ஸ்திதி का प्रयोग करना चाहिए. சக்திசாலியான சாந்தியின் சக்தியத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். उसमें अभी कमी है, அதில் இப்போது குறைவு இருக்கிறது. तो आग बाप दादा अभी सभी बच्चों को ये उमंग दिला रहे हैं. பாப் தாதா இப்போ அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். சேவா के क्षेत्र में तो आवाज अच्छा फैला रहे हो, சேவையினுடைய ஏரியாவில் சப்தங்களை ரொம்ப நன்றாக பரப்பிக்கொண்டே இருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் சைலன்ஸ் की शक्ति के चारों ओर फैला, அமைதி சக்தியை நாலா பக்கங்களிலும் பரப்புங்கள். அது பார் பார் கான்சியாரை, இன்னைக்கு அடிக்கடி பாபாவுக்கு இருமல் வந்து கொண்டே இருக்கின்றது. பாஜா கராப் है, சொல்ல வாத்தியம் வீணாயிடுச்சு. பாப் தாதா बच्चों से मिलने के बिना तो रह नहीं सकते. பாப் தாதா குழந்தைகளை சந்திக்காம இருக்கவே முடியாது. और बच्चे भी रह नहीं सकते, குழந்தைகளாலையும் இருக்க முடியாது. तो ஆக பாப் தாதா இஷாரா दे रहे. பாப் தாதா விசேஷமாக இந்த சமிங்கை கொடுத்து கொண்டு
கொண்டிருக்கின்றார்கள். अभी शांति की शक्ति के वाइब्रेशन चारों ओर फैला हो. இப்பொழுது சாந்தி சக்தியினுடைய வைப்ரேஷனை நாலா பக்கங்களிலும் பரப்புங்கள். अभी विशेष ब्रह्मा बाप और जगदम्बा को देखा कि स्वयं आदि देव होते शांति शक्ति का कितना गुप्त पुरुषार्थ किया. இப்போ விசேஷமாக பிரம்மா பாபா மற்றும் ஜெகதாம்பா பார்த்துருக்கீங்க. அவங்க ஆதி தேவி ஆக இருந்தாலும் கூட சாந்தி சக்தியை மூலமாக எவ்வளவு சீக்கிரட்டாக புருஷார்த்தம் செய்தார்கள். आपकी दादी ने कर्मातीत बनने के लिए, உங்கள் தாதி கூட கர்மாத்தீத் ஆவதற்காக इसी बात को कितना पक्का किया, இந்த விஷயத்தை எவ்வளோ பக்காவாக செய்தார்கள். जिम्मेवारी होते, பொறுப்பு இருந்தும் கூட சேவைக்க பிளான் பண்ணாதே, சேவைக்கான பிளான் பண்ணாலும் கூட சாந்திக்கு சக்தி ஜமாக்கி சாந்தியினுடைய சக்தியை சேமிச்சாங்க. பாஜா கித்தனா பி கராப் ஹோ, வாத்தியம் எவ்வளோதான் மோசமாக இருந்தாலும் சரி, பாப் தாதாக்கா பியார், பாப் தாதாவோட அன்பு இருக்கின்றது. தோ சேவாக்கு ஜிம்मेवारी கித்தனை பி படி ஹோ, சேவையினுடைய பொறுப்பு எவ்வளோ பெரியதாக இருந்தாலும், लेकिन सेवा की सफलता का प्रत्यक्ष फल, சேவையினுடைய வெற்றிக்கான பிரத்யட்சமான பலன் சாந்தி की शक्ति के बिना, சாந்தியினுடைய சக்தி இல்லாமல் जितना चाहते हैं, எவ்வளவு விரும்புகின்றீர்களோ उतना नहीं निकल सकता, அவ்வளோ வெளிப்பட முடியாது. और अपने लिए सारे कल्प की प्रारब्ध को भी साइलेंस की शक्ति से भी बना सकते हो. தங்களது முழு கல்பத்திற்கான பிராப்தியை கூட சைலன்ஸ் சக்தியின் மூலமாகத்தான் உங்களால் செய்ய முடியும். इसके அதற்காக अभी हर एक को, ஒவ்வொருவரும் கூட ஸ்வக்கே பிரதி சாரே கல்கி பிராலப் ராஜ்யக்கு, முழு கல்பத்தினுடைய ராஜ்ய பிராலத்திற்கு பூஜைக்கு இக்கட்டா கர்ணைக்கு लिए, பூஜ்யத்தினுடைய பலனை சேமிப்பதற்காக அபி சமய, இப்பொழுதுதான் உங்களுக்கு நேரம். क्योंकि ஏனெனில் சமய நாசுக் ஆனாயி, நேரம் ரொம்ப நாசுக்காக வந்துவிடும். ஐசி சமைப்ப, அப்படிப்பட்ட நேரத்தில் சாந்திக்கு சக்தி துவாரா, சாந்தியின் சக்தியின் மூலமாக டச்சிங் பவர் கேச்சிங் பவர் बहुत आवश्यक होगी. டச்சிங் பவரும் கேச்சிங் பவரும் ரொம்ப அவசியமாக இருக்கும். ஐசி சமயம் ஆயேகா, அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும். जो ये साधन कुछ नहीं कर सकेंगे, சாதனங்கள் எதுவுமே ஒன்றுமே செய்ய முடியாது. सिर्फ आध्यात्मिक बल, வெறுமனே ஆன்மீக பலம் பாப் தாதா का डायरेक्शन की टचिंग कार्य कर सके. பாப் தாதானுடைய டைரக்ஷன், அதனுடைய டச்சிங் தான் காரியத்தை சேவிக்க முடியும். तो अपने को चेक करो, தன்னைத்தான் சோதனை செய்யுங்கள். பாப் தாதா की ऐसी समय में मन और बुद्धि की टचिंग आ सकेगी. பாப் தாதானுடைய அந்த நேரத்தில் மனதின் புத்தியினுடைய டச்சிங் வர முடியுமா? इसमें बहुत काल का अभ्यास चाहिए, அதற்கு ரொம்ப காலத்திற்கான அபியாசம் வேண்டும். इसका साधन है, அதற்கான சாதனம் மன் புத்தி சதாயி கபி கபி நே சதா கிளீன் और क्लियर चाहिए. மனம் மற்றும் புத்தியாவான எப்பொழுதும், அவ்வப்பொழுது அல்ல, எப்பொழுதும் கிளீனாகவும் கிளியராகவும் இருக்க வேண்டும். அபி ரிஹர்சல் बढ़ती जाएगी, बहुत सारा रिहर्सल அதிகரித்து கொண்டே செல்லும். செகண்ட் में रियल हो जाएगी, रिहर्सल என்ன ஆகிடும், ஒரு செகண்டில் ரியலாகவும் ஆகிடும். जरा भी अगर मन में बुद्धि में किसी भी आत्मा के प्रति या किसी भी कार्य के प्रति, किसी भी साथी सहयोग के प्रति जरा भी नेगेटिव होगा, பாபா எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. கொஞ்சமாவது உங்கள் மனம் அல்லது புத்தியில் ஏதாவது ஆத்மாவின் மீதோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தின் மீதோ அல்லது உங்கள் கூட இருப்பவர்கள் யார் மீதோ கொஞ்சமாவது நெகட்டிவாக இருந்தால் उसको क्लीन और क्लियर नहीं कहा जाए, அவங்கள क्लीन அண்ட் கிளியர் என்று சொல்ல முடியாது. इसीलिए ஆகவே பாப் தாதா அட்டென்ஷன் கிஞ்ச் வரேன், பாப் தாதா இந்த கவனத்தை ஈர்க்கின்றார். சாரே தின் மே செக் கரோ, ஃபுல் டே நீங்கள் சோதனை செய்யுங்கள். சயின்ஸ் பவர் கித்தனி ஜமாக்கி, சைலன்ஸ் பவரை எவ்வளோ நீங்கள் சேமித்து வைத்திருக்கின்றீர்கள். சேவா கர்த்தே பி,
सेवे செய்து கொண்டிருந்தாலும் साइलेंस की शक्ति अगर वाणी में नहीं है, साइलेंसனுடைய शक्ति வார்த்தையில் இல்லை என்றால் प्रत्यक्ष फल सफलता जितना चाहते हो उतना नहीं होगी. பிரத்யக்ஷதாவினுடைய பலன் வெற்றி எவ்வளவு நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவ்வளவு கிடைக்காது. मेहनत ज्यादा है फल कम, உழைப்பு அதிகமாக இருக்கும் பலன் குறைவாக இருக்கும். சேவா கரோ, பாபா அதையும் சொல்றார், சேவை செய்யுங்கள், लेकिन ஆனால் சாந்தி की शक्ति संपन्न सेवा करो, சாந்தியின் சக்தி சம்பன்னமாக சேவை செய்யுங்கள். उसमें जितनी रिजल्ट चाहते हो, அதில் எவ்வளவு ரிசல்ட் நீங்கள் விரும்புகின்றீர்களோ உசே அதிக் மிலேகி, நீங்கள் விரும்புகிறதை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். பார் பார் செக் கரோ, அடிக்கடி சோதனை செய்யுங்கள். பாக்கி பாப் தாதாக்கோ குஷி है, மற்றபடி பாப் தாதாக்கோ மகிழ்ச்சி இருக்கின்றது. தின் பிரதிதின் ஜோபி ஜாம்பி சேவா கர்றே, ஒவ்வொரு நாளும் கூட என்னெல்லாம் சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அச்சி கர்றே, ரொம்ப நன்றாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் சோ பிரதி சாந்திக்கு சக்தி ஜமா கர்னேக்கா, தன் மீது சாந்தியினுடைய சக்தியை சேமிப்பது, பரிவர்த்தன் கர்னேக்கா மாற்றத்தை கொண்டு வருவது, அவர் அட்டென்ஷன் மேலும் கவனம் என்பதை கொடுக்க வேண்டும். அதாவது தன் மீது சாந்தியின் சக்தியை சேமிப்பது மற்றும் மாற்றத்தின் கொண்டு வருவது, இந்த ரெண்டுலையும் கொஞ்சம் கவனம் என்பதை கொடுக்க வேண்டும். अभी सारी दुनिया ढूंढ रही है, முழு உலகமும் இப்போ தேடிக்கொண்டே இருக்கின்றது. ஆக்கிர் விஸ்வ பரிவர்த்தன் நிமித்த கவுன் பந்த, உலக மாற்றத்திற்கு நிமித்தமாக யார் ஆகின்றார்கள்? क्योंकि ஏனெனில் தின் பிரதிதின் துக் அவர் அசாந்தி बढ़ रही है और बढ़नी ही है, நாளுக்கு நாள் துக்கம் அசாந்தி அதிகரித்து கொண்டே இருக்கின்றது, இன்னும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். तो भक्त अपने इष्टों को याद कर रहे हैं, பக்தர்கள் தங்களுடைய இஷ்ட தேவதைகளை நினைவு கூறுகின்றார்கள். कोई अति के जो परेशानी से जी रहे, எப்போ அதி ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் ரொம்ப பரேஷான் ஆயிடுறாங்க. தர்ம குருவுக்கு தரஃப் நஜர் குமா ரहे, தர்ம குருக்கள் பக்கம் பார்வை போகின்றது. சயின்ஸ் வாலே भी अभी यही सोच रहे, சயின்டிஸ்ட் கூட இப்போ இதை தான் யோசித்து கொண்டு இருக்கின்றார்கள். கைசே கரே கப் தக் ஹோகா, எப்படி செய்வது, எதுவரை ஆகும். तो इन सबको जवाब देने वाला कौन, அனைவருக்கும் பதில் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? सबके दिल में यही पुकार, எல்லாருடைய இதயத்திலையும் இதே கூப்பாடு தான். ஆக்கிர் भी गोल्डन मॉर्निंग अब आनी है, அந்த கோல்டன் மார்னிங் என்பது எப்பொழுது வர முடியும்? तो आप सभी लाने वालों है ना, நீங்கள் அனைவரும் தானே கொண்டு வருவர்கள். हाथ उठाओ जो समझते हैं हम निमित्त हैं, யார் நினைக்கின்றீர்களோ நாம் நிமித்தமாக இருக்கின்றோம் அந்த கோல்டன் மார்னிங்கை கொண்டு வருவதற்கு என்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நிமித்தஹோ, நிமித்தமாக இருக்கின்றீர்களா? எல்லாருமே கைகளை உயர்த்துகின்றார். अच्छा நல்லது. इतने सारे निमित्त हैं तो कितने समय में होना चाहिए, இவ்வளவு பேர் நிமித்தமாக இருந்தால் எவ்வளவு நேரத்தில் இது ஆக வேண்டும்? आप सभी भी खुश हो जाते, நீங்கள் எல்லாரும் கூட மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றீர்கள். பாப் தாதா भी खुश हो जाते, பாப் தாதா கூட மகிழ்ச்சி அடைகின்றார்கள். देखो ये गोल्डन चांस हर एक को गोल्डन समय प्रमाण प्राप्त हुआ है. இந்த கோல்டன் சான்ஸ் ஒவ்வொருவருக்கும் கூட கோல்டன் நேரத்திற்கு ஏற்ப பிராப்தி ஆகி இருக்கின்றது. अभी आपस में जैसे सर्विस की मीटिंग करते हो, இப்பொழுது எப்படி தங்களுக்குள் சேவைக்கான மீட்டிங் செய்கின்றீர்கள்? ப்ராப்ளம் ஹல் करने के लिए भी मीटिंग करते हो ना, பிரச்சனைக்கு தீர்வுக்காக கூட மீட்டிங் செய்கின்றீர்கள் அல்லவா? ஐசே யா மீட்டிங் கரோ, அதே மாதிரி இந்த மீட்டிங்கும் செய்யுங்க. ஏ பிளான் பண்ணாவோ, இந்த பிளான் பண்ணுங்க. யாத் और சேவா, நினைவு மற்றும் சேவை. யாதுக்கு அர்த்த நினைவு என்றால் அதனுடைய பொருள் என்ன? பாபா நீ சொல்றாங்க, சாந்தி की पावर वह प्राप्त होगी, சாந்தியினுடைய சக்தி என்பது பிராப்தி ஆகும். जब आप टॉप की स्टेज पर होंगे,
எப்போ நீங்கள் टॉप स्टेजिल இருப்பீங்களோ அப்போ தான் जैसे कोई टॉप स्थान होता है ना तो वहाँ खड़े हो जाओ तो कितना सारा स्पर्श दिखाई देता. யாராவது உயரத்தில் நின்னாங்கனாக்கா நிற்கும் பொழுது எல்லாருக்கும் எவ்வளோ தெளிவாக தெரிகின்றார்கள். ஐசி அதே போன்று आपकी टॉप की स्टेज உங்களுடைய டாப் ஸ்டேஜ் सबसे टॉप क्या है எல்லாத்தோட டாப் எது ஸ்தானம் எது பரம்தாம் परमधामम. बाप दादा कहते हैं बाप दादा கூறுகின்றார்கள் सेवा की और फिर टॉप की स्टेज पर बाप के साथ साथ आकर बैठ जाओ. சேவை செஞ்சோம் பிறகு டாப்னுடைய ஸ்டேஜில் பாபா கூட வந்து அமர்ந்து விடுங்கள். जैसे तक जाते हो ना तो 5 मिनट में कहाँ शांति में बैठ जाते. எப்போ நீங்கள் களைப்பு அடைந்து விடுகின்றீர்களோ ஒரு 5 நிமிடமாவது இங்கேயாவது அமர்ந்து விடுகின்றீர்கள் அல்லவா. तो फर्क पड़ जाता है ना. அப்போ வித்தியாசம் வந்து விடுகின்றது அல்லவா. ஐசே அதே போன்று बीच बीच में இடையிடையே बाप के साथ आकर बैठ जाओ. இடையிடையே பாபா கிட்ட வந்து உட்காந்துருங்க. और दूसरा टॉप का स्थान है இன்னொன்று டாப் இடம் எது சிருஷ்டி चक्र को देखो. सृष्टि चक्र पारेंगे. सृष्टि चक्र में टॉप स्थान कौन सा है. सृष्टि चक्र टॉप स्थान यदि इडम संगम पर आके सुई टॉप पर दिखाते हो ना. संगमத்தில் வந்து தான் அந்த முல்லை டாப்பில் காட்டுறீங்க இல்லையா. तो नीचे आए सेवा का फिर टॉप स्थान पर चले जाओ. சேவைக்காக கீழே வாங்க பிறகு டாப் இடத்திற்கு போயிடுங்க. तो समझा क्या करना है புரிகின்றதா என்ன செய்ய வேண்டும். समय आपको पुकार रहा है நேரம் உங்களை கூப்பாடு போட்டு கொண்டிருக்கின்றது. आप समय को समीप ला रहे हो நீங்கள் நேரத்தை அருகாமையில் கொண்டு வருகின்றீர்களா. रचता कौन படைப்பவர் யார். तो आपस में ऐसे ऐसे प्लान बनाओ. தங்களுக்குள் அப்படி அப்படி பிளானை செய்யுங்கள். अच्छा நல்லது. बच्चों ने कहा आना ही है तो बाप ने कहा हाँ जी. குழந்தைகள் கூறினார்கள் வந்தே ஆக வேண்டும் என்று. பாபா என்ன சொன்னார் வந்தேன் என்று. ऐसे ही एक दो की बातों को स्वभाव को वृत्ति को समझते. அதே மாதிரி ஒருவர் மற்றவருடைய விஷயங்களாகட்டும் சுபாவமாகட்டும் விருத்திகளை புரிந்து கொண்டு ஹாஞ்சி ஹாஞ்சி கர்னேசே எஸ் எஸ் என்று சொல்வதன் மூலமாக சங்கடன்கி சைலன்ஸ் சைலன்ஸ்க்கு ஸ்வலா பிரகட் होगी. அந்த குழுவினுடைய சக்தி ஆகட்டும் சைலன்ஸினுடைய ஜுவாலா ஆகட்டும் வெளிப்படும். ஜுவாலாமுக்கி தேக்கா ஹைனா நீங்கள் எரிமலையை பார்த்திருக்கின்றீர்கள் இல்லையா. तो ये संगठन की शक्ति शांति की ज्वाला प्रकट करेगी. இந்த குழுவினுடைய சக்தி தான் சாந்தியினுடைய ஜுவாலையை வெளிப்படுத்தும். अच्छा நல்லது. महाराष्ट्र आंध्र प्रदेश बॉम्बे की सेवा का 10 है. महाराष्ट्र மற்றும் ஆந்திர பிரதேஷ் பாம்பாவினுடைய சேவையினுடைய 10. नामी महाराष्ट्र है. பேர் என்ன महाराष्ट्र. महाराष्ट्र को विशेष ड्रामानुसार गोल्डन गिफ्ट प्राप्त हुई है. மகாராஷ்டிராவுக்கு விசேஷமாக ட்ராமா அனுசாரமாக கோல்டன் கிஃப்ட் கிடைத்திருக்கின்றது. அப்புறம் பாபா கேட்குறா கவுன்சி எந்த गिफ्ट ब्रह्मा बा और माँ की पालना महाराष्ट्र को डायरेक्ट मिली है. ब्रह्मा बाबा மற்றும் மா தாயினுடைய பாலனை மகாராஷ்டிராவுக்கு டைரக்டாக கிடைத்திருக்கின்றது. दिल्ली और यूपी में भी मिली है. दिल्लीலையும் யூபிலையும் கூட கிடைத்திருக்கின்றது. लेकिन महाराष्ट्र को ज़्यादा மகாராஷ்டிராவுக்கு ரொம்ப அதிகமாக கிடைச்சிருக்கு. அபி மகாராஷ்டிர மகாத்தோ ஹோயி. மகாராஷ்டிரா என்றாலே மகா தானாக இருக்கின்றீர்கள். அபி क्या करना है இப்பொழுது என்ன செய்ய வேண்டும். மகாராஷ்டிர மில்கே ஐசா பிளான் பண்ணாவோ. மகாராஷ்டிரா இணைந்து அப்படிப்பட்ட ஒரு பிளானை பண்ணுங்க. ஐசி மீட்டிங் கரும் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் பண்ணுங்க. जिसमें सबके एक ही स्वभाव एक ही संस्कार एक ही सेवा का लक्ष्य शांति की सही से कैसे फैलाए. எல்லோருக்கும் ஒரே சுபாவம் ஒரே சம்ஸ்காரம் ஒரே சேவையினுடைய லட்சியம் சாந்தியினுடைய சக்தியை எப்படி பரப்புவது उसके பிளான் பண்ணோம். அதற்கான பிளானை செய்யுங்க. அதாவது ஒரே சுபாவம் இருக்கணும் ஒரே சம்ஸ்காரம் இருக்கணும் ஒரே சேவையினுடைய லட்சியம் இருக்கணும். சாந்தியினுடைய சக்தியை எப்படி நாம் பரப்புவது அதற்கான பிளான் செய்யுங்கள். பண்ணாங்கன்னா செய்வீர்கள் தானே.
बनाएंगे செய்வீர்களா? अच्छा, बाप दादा को 1 मास के बाद रिपोर्ट देंगे तो क्या प्लान बना? பாப் தாதாவுக்கு 1 மாதத்திற்கு பிறகு ரிப்போர்ட் கொடுப்பீர்கள் தானே, என்ன பிளான் பண்ணினீர்கள் என்று. आपके इस रुझान से और भी एडिशन हो जाए, உங்களுடைய உரையாடலின்படி இன்னும் கொஞ்சம் அடிஷன் ஆயிடும். பின்ன பின்ன ஜோன் என்ன, விதவிதமான ஜோன்கள் இருக்கின்றன அல்லவா? तो वह भी एडिशन करेंगे, उसमें गाट आप बनाओ और ये बन जाएंगे. एडिशन நீங்கள் பண்ணினீங்கன்னா அவங்க கூட இணைந்து விடுவார்கள். है ना हिम्मत, தைரியம் இருக்கின்றது அல்லவா? டீச்சர்ஸ் हिम्मत है, டீச்சர்ஸ்க்கு தைரியம் இருக்கின்றதா? पहली लाइन हिम्मत है, முதல் லைன் அமர்ந்திருப்பவர்களுக்கு தைரியம் இருக்கின்றதா? संस्कार मिलने रास कौन सा जोन करेगा? संस्कारத்தினுடைய இணைப்பு இந்த ராச இந்த ஜோன் செய்யும். कोई जोन शुद्ध वृद्धि, शुभ दृष्टि और शुभ कृति से कैसे हो? எந்த ஒரு ஜோனும் சுபமான விருத்தி, சுபமான திருஷ்டி, சுபமான கிருத்தி எப்படி இருந்தாலும் சரி, एक जोन வாங்க हाथ उठाओ, கைகளை உயர்த்துங்கள். दूसरा जोन, இரண்டாவது जोन, अगर कोई आत्मा स्वयं संस्कार परिवर्तन नहीं कर सकती है, ஒரு ஆத்மா संस्कार परिवर्तन செய்ய முடியவில்லை என்றால், चाहते भी है, விரும்பினாலும் கூட, लेकिन कर नहीं पाती, அவங்களால செய்ய முடியவில்லை என்றால், உன்னோக்கு பிரதி ராம் தில்பன், அவங்க மேல கருணை இதே உடையவர்களாக ஆகி, ஷமா சகயோக் ஸ்னேக் தேக்கன், அவங்கள மன்னிச்சு சகயம் கொடுத்து அன்பு கொடுத்து, கைசே அப்படி பிராமன் பரிவர்க்க சக்திசாலி பன, இந்த பிராமண குடும்பத்தை எப்படி நம்ம சக்திசாலியாக ஆக்குவது என்று इसका பிளான் பண்ண, இதுக்கான பிளானை செய்யுங்க. ये हो सकता है, இது முடியுமா? हो सकता है, மறுபடியும் பாபா கேட்குறேன், இது முடியுமா? पहली लाइन बताओ हो सकता है, फर्स्ट लाइनिல் கூறுங்க இது முடியுமா? हाथ उठाओ हो सकता है, கையில் உயர்த்துங்கள் இது முடியுமா? क्योंकि पहली लाइन में सब महारथी बैठे हैं, முதல் லைனில் அனைத்து மகாரதிகளும் அமர்ந்திருக்கின்றார்கள். अभी बाबदा नाम नहीं सुनाते, இப்போ பாப்தாதா பேர் சொல்றதில்ல. हर एक जोन को जो अच्छा लगे और रुझान कर, ஒவ்வொரு ஜோனும் கூட யாருக்கு ரொம்ப பிடித்திருக்கின்றதோ தங்களுக்குள்ள உரையாடல் செய்து சிவராத்திரிக்கு பாத் भी 1 मास में रिजल्ट सुनाए, சிவராத்திரிக்கு பிறகு கூட 1 மாதத்தில் ரிசல்ட்டை கூற வேண்டும். महाराष्ट्र है ना और अच्छा है, महाराष्ट्र இல்லையா, ரொம்ப நல்லது. புத்தி கோ ஜபஜாக ஓ ரही है, விருத்தியானது எல்லா பக்கமும் ஆய்கொண்டே இருக்கின்றது. உஸ்கி பாப் தாதா முபாரக், அதுக்கு பாப் தாதா வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். முபாரக் தேஹி ரஹே, வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அவி ஜோக்கியா உஸ்கி தோ முபாரக், என்ன செஞ்சீங்களோ இப்போ அதுக்கு வாழ்த்துக்கள். லேக்கின் ஆனால் அபி குவாலிட்டிக்கு விருத்தி கரோ, இப்போ குவாலிட்டியை அதிகரியுங்கள். क्वालिटी का अर्थ यह नहीं कि साहूकार हो, क्वालिटीना அதனுடைய அர்த்தம் பணக்காரர்கள் என்பது அல்ல. क्वालिटी का मतलब है, क्वालिटीना बाबा எதை மீன் பண்றார்? याद को नियम प्रमाण जीवन में सबूत बन के दिखावे, நினைவை நியம் பிரமாணமாக வாழ்க்கையில ப்ரூஃப் ஆகி காட்ட வேண்டும். பாக்கி மைக் और वारिस वो तो जानते ही हो, மற்றபடி மைக்னா யாரு, மேலும் வாரிசுனா யாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிச்சய புத்தி और निश्चिंत हो, நிச்சய புத்தி மற்றும் निश्चिंताக ஆகுங்கள். अच्छा, நல்லது. डबल फॉरनेट्स में युगलों और कुमारियों के विशेष रिट्रीट चली. डबल फॉरनेट्ஸில் யுகல் மற்றும் குமாரிகளுடைய விசேஷமான ரிட்ரீட் நடந்தது. என் நிஷானி லகாக்கே ஆயே, அதுக்கான அடையாளங்களை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. अच्छा लगता है, நன்றாக இருக்கிறது. குமாரே ऐसे घूम जाओ जो दूसरे देखे, चक्कर लगा, திரும்பி பாருங்க, காட்டுங்க, எல்லாரும் பார்க்கட்டும், நீங்கள் சுற்றி வாருங்கள். अच्छा நல்லது. சபி லக்கிய, எல்லோருமே அதிர்ஷ்டசாலிகள். லேக்கின் ஆனால் குமாரியா டபுள் லக்கிய, குமாரிகள் டபுள் லக்கியாக இருக்கிறார்கள். क्यों, ஏன் பாபா கேட்குறார். ऐसे तो कुमार भी लकी है, பார்க்க போனால் குமாரர்கள் கூட லக்கி தான். लेकिन कुमारियों को अगर कुमारी जीवन में अमर रहती है,
குமாரிகள் தங்களுடைய குமாரி வாழ்க்கையில் அமரர்களாக இருந்தால் பாப் தாதா கா குரு பாய் கா தக்கத்து மில்தா है. பாப் தாதானுடைய குரு பாயினுடைய ஆசனம் கிடைத்து விடுகிறது. தில் தக்கத்தோ ஹை, இதே சிம்மாசனம் எல்லாருக்குமே கிடைத்து இருக்கின்றது. ஒத்தோ சபிக்கோ ஹே, இதே சிம்மாசனம் பாபானுடையது எல்லாருக்கும் இருக்கின்றது. लेकिन குரு கா தக்கத், ஆனால் குருனுடைய ஆசனம் ஜஹாं बैठ करके मुरली सुनाते, எங்கே அமர்ந்து நீங்கள் முரளி கூறுகின்றீர்களோ அங்கே. டீச்சர் பன்கே டீச் கர்த்தே ஹோ, டீச்சர் ஆகிட்டு டீச் பண்ணுறீங்க. இசிலியே பாப் தாதா कहते हैं, ஆனால் தான் பாப் தாதா கூறுகின்றார்கள் குமாரே டபுள் லக்கி है, குமாரிகள் டபுள் லக்கி. குமாரியோं के लिए गायन है, குமாரிகளுக்கான மகிமையில் என்ன? 21 परिवार का उद्धार करने, 21 குடும்பங்களுக்கு உத்தாரம் செய்யக்கூடியவர்கள். तो ஆக अपना 21 जन्म का तो उद्धार किया, உங்களுடைய 21 ஜென்மங்களுக்கு உத்தாரம் பண்ணிட்டீங்க. लेकिन ஆனால் और जिनों के निमित्त बनती हो उनको भी 21 जन्म के लिए उद्धार हो जाता है. யாருக்கு நீங்க நிமித்தமாக இருக்கின்றீர்களோ அவங்க அனைவருக்கும் 21 ஜென்மங்களுக்காக உத்தாரம் செய்து விடுகின்றீர்கள். तो ஆக ஐசி குமாரியோன அப்படிப்பட்ட குமாரிகள் தானே. ஐசியோ அப்படித்தானே, பக்கா ஸ்ட்ராங்கா. ஜோ தொட தொட கச்சாவோ ஹாத்துட்டா, யார் கொஞ்சம் கொஞ்சம் பலகீனமாக இருக்கின்றார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள், பக்கே ஸ்ட்ராங்காக இருக்கின்றீர்கள். அப்படி தேக்கா பக்கி குமாரியா ஹே. தாதியில் பார்த்து பாபா சொல்ல பார்த்தீங்களா, நம்ம குமாரிலாம் எவ்வளோ பக்காவாக இருக்காங்கன்னா, பக்கி ஹே. மோகினி பேன் பத்தாய் பக்கி ஹே. நியூயார்க் மோகினி பேனை பார்த்து கேட்குறேன், ஏன்னா டபுள் ஃபார்னஸ்னுடைய குமாரிகள் பக்காவாக இருக்காங்களா? குமாரியாக்கா குரு பக்கா ஹே, குமாரனுடைய குரு பக்காவாக இருக்கின்றதா? இன்கி டீச்சர் கவுன், இவங்களுடைய டீச்சர் யாருன்னு கேட்குறாங்க. மீராபேன் சொல்கிறாங்க, பக்கி ஹே தோ தாலி பஜாவோ, பக்காவாக இருக்கிறாங்கன்னாக்கா கைகளை தட்டுங்கள். பாப் தாதாவுக்கு भी खुशी है, பாப் தாதாவுக்கு கூட மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அச்சா, நல்லது. இப்போ குமாரியனுடைய 8வது ரிட்ரீட் நடக்குது. इसका विशेषता अपने पन का अनुभव, அதனுடைய விசேஷம் என்னென்னா தமது என்ற அனுபவத்தை செய்விப்பது. 30 देशों की 80 குமாரியாं आई है, 30 தேசங்கள்லேருந்து 80 குமாரிகள் வந்திருக்கின்றார்கள். சப்னே अपने पन का बहुत अच्छा अनुभव किया, அப்னாப்பன் தம்முடையவர்கள் என்ற அனுபவத்தை ரொம்ப நன்றாக செய்திருந்தார்கள். பாபாவுக்கு இது சொல்லப்படுகின்றது. முபாரக் ஹோ, வாழ்த்துக்கள். ஏதோ குமாரியா ஹுய், ஆப் சப் கவுன் ஹோ, இதெல்லாம் குமாரிகள் சரி, நீங்களாம் யார்? ஆப்கோ ஏதோ குமாரியா ஹே, ஹம் பிரம்ம குமார் और பிரம்ம குமாரி, நாம் பிரம்ம குமாரர்கள் மற்றும் பிரம்ம குமாரிகள். ஆப் பி கவுன் நஹீ ஹே, நீங்களும் குறைந்தவர்கள் அல்ல. ஏ குமாரக்கோ குரூப் ஹே, மில்ஜுலா குரூப் ஹே, குமாரர்களுடைய குரூப், இணைந்த குரூப். நல்லது. யுகலோங்க கவுன்சா நஷா ஹே, தம்பதியினருக்கு எந்த ஒரு போதை இருக்கின்றது? எக்ஸ்ட்ரா நஷா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போதை இருக்கின்றதா? மாலுமே, தெரியுமா? ஜப் से प्रवृत्ति वाले इस नॉलेज को धारण करने लगे, எப்பொழுதிலிருந்து இந்த இல்லறத்திருப்பவர்கள் ஞானத்தை தாரணை செய்து ஆரம்பித்தார்களோ, மெஜாரிட்டி அபி லோகமே ஹிம்மத் ஆயி है, மெஜாரிட்டி அவங்கள தைரியம் என்பது ஹம் பி கர் சக்தே, நம்மளாலையும் செய்ய முடியும் என்று. பहले समझते थे, முதல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம்? பிரம்ம குமாரியம் பண்ண அர்த்தா சப் குச் சோடன, பிரம்ம குமாரிகள் ஆவது என்றாலே எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடணும். लेकिन अभी समझते हैं, இப்போ என்ன புரிந்து கொள்ளுங்க, ब्रह्म कुमारी बनकर परिवार व्यवहार में सब चल सकता है. ब्रह्म कुमार कुमारी ஆயிட்டு குடும்பம் மற்றும் விவகாரம் எல்லாமே நடத்த முடியும். और युगलों की एक विशेषता, और யுகல்களுக்கு இன்னொரு விசேஷத்தன்மை இருக்குது. உன்னோட महात्माओं भी चैलेंज किया, அவர்கள் மகாத்மாக்களுக்கு கூட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. हम साथ रहते विहार करते हमारा परमार्थ श्रेष्ठ है, நாங்கள் கூடயே இருந்தாலும் சரி, விவகாரத்தில் இருந்தாலும் சரி, எங்களுடைய பரமார்த்தம் சிரேஷ்டமானது. விஜய் ஹே, நாங்கள் வெற்றியாளர்கள். தோ விஜய்க்கு ஹிம்மத் திலானா, வெற்றியினுடைய தைரியத்தை கொடுங்க. ஏ யுகலோங்க காம, இது யுகலனுடைய காரியம். இசிலே பாப் தாதா யுகலோங்கோ भी முபாரக் தேते, அதனால்தான் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கூட பாபா வாழ்த்துக்களை கொடுக்கின்றார்கள்.
ठीक है ना? சரிதானே? சேலஞ்சு करने वाले हो ना? நீங்கள் சேலஞ்சு பண்ணக்கூடியவர்கள் தானே? பக்கா ஸ்ட்ராங்கா? कोई आके CID करे तो करने दो. யாராவது சிஐடி வந்து பார்க்கணுன்னா பார்க்க விடுங்க. கஹோ करने दो, சொல்லுங்க, வந்து பாருங்க. ஹே தாக்கத், தாக்கத் இருக்கின்றதா? ஹே, हाथ उठाओ, கைகளை உயர்த்துங்க. अच्छा, நல்லது. बाप दादा सदा ही डबल फॉरनर्स को हिम्मत वाले समझते हैं. பாப் தாதா எப்பொழுதுமே டபுள் ஃபாரினர்ஸை தைரியம் உள்ளவர்களாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். क्यों? ஏன்? बाप दादा ने देखा है, बाप दादा பார்த்தாங்க, काम पर भी जाते, क्लास भी करते, कई क्लास भी कराते, लेकिन ऑलराउंड सेंटर की सेवा में भी मददगार बनते हैं. வேலைக்கும் போகிறாங்க, கிளாஸும் பண்ணுறாங்க, கிளாஸு பண்ண வைக்கவும் செய்கிறாங்க. ஆல்ரவுண்டு சென்டரினுடைய சேவையில் உதவியாளர்களாக ஆகின்றார்கள். इसलिए बाप दादा டைட்டில் देते हैं. அதனால தான் பாப் தாதா டைட்டில் கொடுக்கின்றார். यह ஆல்ரவுண்ட் குரூப், இது ஆல்ரவுண்டு குரூப். अच्छा, நல்லது. ऐसे ही आगे बढ़ते रहना, அப்படி முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். அவரும் கோவி ஆகே बढ़ाते रहना, பிறரையும் கூட முன்னேற்றிக் கொண்டே செல்லுங்கள். अच्छा, நல்லது. டீச்சர்ஸே, டீச்சர்ஸ் டீக் ஹே? டீச்சர்ஸ் நன்றாக இருக்கின்றீர்களா? बहुत है टीचर्स, நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. अच्छा है, देखो बाप समान टाइटल आपको भी है. बाप समान टाइटल உங்களுக்கு கூட இருக்கிறது. பாபி டீச்சர் பன் करके आता है. बाबा கூட டீச்சர் ஆயிட்டு வருகின்றார். டீச்சர் माना सो अनुभव के आधार से औरों को भी अनुभवी बनाना. டீச்சர் என்றாலே யாரு? தான் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக பிறரையும் அனுபவிகளாக ஆக்குவது. अनुभव की अथॉरिटी सबसे ज़्यादा, अनुभवத்தினுடைய अथॉरिटी தான் எல்லாற்றை விட பெரியது. अगर एक बार भी कोई बात का अनुभव कर लेते, ஒரு தடவை ஒரு விஷயத்தில் அனுபவம் ஆகிவிட்டாலும் கூட ஜீவன் பர் நெய் போல்த, வாழ்நாள் முழுவதும் அதை மறக்க முடியாது. சுனி हुई बात, देखी हुई बात भूल जाती. கேட்டது பார்த்தது மறந்து போகலாம். लेकिन अनुभव की हुई बात कभी भी भूलती नहीं. அனுபவம் செஞ்ச விஷயம் ஒரு பொழுதும் மறக்க முடியாது. तो टीचर्स अर्थात, அப்போ டீச்சர்ஸ் என்ற என்ன அர்த்தம்? அனுபவி பன், அனுபவி பனானா, அனுபவியாக ஆகி அனுபவிகளாக ஆக்குவது. यही काम करते हो ना? இதே வேலையை தான் செய்கின்றீர்கள் அல்லவா? अच्छा, நல்லது. जो भी अनुभव में कमी हो ना, वह एक मास में बढ़ देना. அனுபவத்தில் எந்த ஒரு குறை இருந்தாலும் சரி, ஒரு மாதத்தில் அதை நிரப்பிடுங்க. फिर बाप दादा रिजल्ट मंगाए, बाप दादा रिजल्ट கேட்பார். अच्छा, நல்லது. चारों ओर के बाप दादा के दिल तख्त नशीन और विश्व राज्य के तख्त नशीन, நாலா பக்கங்களில் உள்ள பாபாவுடைய இதய சிம்மாசனதாரிகள் மற்றும் உலக ராஜ்யத்தின் சிம்மாசனதாரிகள் सदा अपने साइलेंस की शक्ति को आगे बढ़ाते, தனது சைலன்ஸ் சக்தியை அதிகரித்து கொண்டே அவருக்கு भी आगे बढ़ाने का, பிறருக்கும் அதை அதிகரிக்க செய்கின்ற உமங் உற்சாகம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு, சதா குஷி रहने वाले, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், சப்கோ குஷிக்கு கிஃப்ட் देने वाले, அனைவருக்கும் மகிழ்ச்சியினுடைய கிஃப்டை கொடுக்கக்கூடியவர்களுக்கு, चारों ओर के बाप दादा के लकी और लवली बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள அதிர்ஷ்டசாலிகளான லவ்லி குழந்தைகளுக்கு பாப் தாதா கா யாத் பியார் और दुआएं, நமஸ்தே. பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமஸ்தே. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க. हर कंडीशन में सेफ रहने वाले एयर कंडीशन की टिकट के अधिकारी भव. ஒவ்வொரு கண்டிஷன்லையும் சேஃபாக இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷனுடைய டிக்கெட்டின் அதிகாரியாக ஆகுக. एयर कंडीशन की टिकट उन्हीं बच्चों को मिलती है. एयर कंडीशனுடைய டிக்கெட் அந்த குழந்தைகளுக்கு தான் கிடைக்கின்றது. जो यहाँ पर कंडीशन में சேஃப் रहते, எந்த ஒரு கண்டிஷன்லையும் சேஃபாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பாக. कोई भी परिस्थिति आए, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, कैसे भी समस्या आए, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, हर समय को सेकंड में पार करने का सर्टिफिकेट चाहिए.
ஒவ்வொரு நேரமும் செகண்டில் அதை கடந்து செல்லுகின்ற सर्टिफिकेट வேண்டும். जैसे उस टिकट के लिए पैसे देते हो, எப்படி அந்த டிக்கெட்டுக்காக பணம் கொடுக்கின்றீர்கள், அதே மாதிரி யஹா சதா விஜய் பண்ணேக்கு மணி செய், எப்பொழுதும் வெற்றியாளர் என்ற வெற்றி அடைகின்ற மணி என்பது பணம் என்பது வேண்டும். ஜிஸ்ஸே டிக்கெட் மில் சகே, அப்போ தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க முடியும். என் மணி பிராப்த கர்னேக்கு लिए, இந்த பணத்தை பிராப்தி அடைவதற்காக मेहनत करने की जरूरत नहीं है, உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிறு பாப்கே சதா சாத் ரஹோ, எப்போதும் பாபா கூடவே இருங்கள். தோ அன்கினி கமாய் ஜமா होती रहेगी, எல்லையற்ற அளவு சேமிப்பு என்பது சேமிக்கப்பட்டுவிடும் வருமானங்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, கைசே பி பரிஸ்திதி ஹோ, பரிஸ்திதி சலி ஜாய் லேக்கின் குஷி நீ ஜாய். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பிரச்சனை ஆனாலும் சரி, அது போய்விட வேண்டுமே தவிர நம்மிடம் இருக்கின்ற குஷி போய்விட கூடாது. அவ்வியக்த இஷாரா இந்த மாதத்திற்கானது. டிசம்பரில் அப் சம்பன்னவார் கர்மாத்தித் பண்ணைக்கு துல்லகா, சம்பன்னமாக ஆக வேண்டும், கர்மாத்தீத்தாக ஆக வேண்டும் என்ற துனியை கொண்டு வாருங்கள். ஜெய்சே ஆப்கி ரச்சனா கச்சுவா செகண்ட் மே சப் அங்ஸ்பஸ்ட், உங்களுடைய படைப்பான டார்டாய்ஸு வினாடியில் அனைத்து அங்கங்களையும் தங்களுக்குள்ளே வைத்துக்கொள்கிறது. சமன்னைக்கு சக்தி ரச்சனா மேபி, அந்த படைப்பில் கூட இந்த சக்தி என்பது இருக்கின்றது. மாஸ்டர் ரச்சிதா, நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்கள். சமன்னைக்கு சக்தி, அது சங்கீர்ணம் பண்ணக்கூடிய சக்தி. ஆதர்ச செகண்ட் மே சர்வ சங்கல்ப கோசமாக, ஒரு வினாடியில் அனைத்து சங்கல்பங்களையும் நீங்கள் உங்களுக்குள்ள ஐக்கியமாயிட்டு ஏக் சங்கல்பமே சித்தோதா, ஒரு சங்கல்பத்தில் ஸ்திரமாகி விடுங்கள். ஜப் சர்வ கர்மேந்திரோக கர்மைக்கு சுமிருத்தி சே பரே, எப்படி எப்போ அனைத்து கர்மேந்திரியங்களிலும் இருந்தும் கர்மத்தினுடைய சுமிருத்தியில் இருந்தும் விலகி ஏக்கி ஆத்மீக் ஸ்வரூபமே சித்தோம், ஒரே ஆத்மீக ஸ்வரூபத்தில் ஸ்திரமாகி விடுங்கள். தப் கர்மாத்தீத் அவஸ்தாக்கு அனுபவங்க, அப்போ தான் கர்மாத்தி ஸ்திதியினுடைய அனுபவம் என்பது ஆகும். அகன்றைய பாடத்தினுடைய தலைப்பு பாபா என்ன சொன்னாங்க, உலக மாற்றத்திற்காக சாந்தியின் சக்தியை பிரயோகம் செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.